கேமர்ஸ் கேமர்ஸ் நம்ம கேமர்ஸ்னு ஃபர்ஸ்ட் சேனலில் வந்து யாரும் கண்டுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். அதனால என்ன பண்ணுறீங்க, நம்ம கேமர்ஸ் சேனலுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். அப்புறம் வெல்கம் பேக் டு கேமிங் கேமர்ஸ் வெர்ஷன் 2.0. இதுக்கு உங்களை நான் வர வைக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா, நிறைய பேர் டைட்டில் பார்த்துருப்பீங்க. அதாவது கிளாஸ் ஸ்குவாட் ப்ராங்க்கு. அது பண்ணுறது சரியான காமெடியாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஓகேவா? சரி, அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் புதுசாக யாருன்னா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அதே மாதிரி பக்கத்தில் பெல் ஐக்கனே ஆல்ன்ற பெல் ஐக்கனை அமைக்கிட்டிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷனாக வரும். அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கேமிங் கேமர்ஸோட ஃபஸ்ட்டு சேனலை கொடுத்துருக்கேன் லிங்க்கு, அதை தொட்டு பாருங்கள். அதுலேயும் நிறைய வீடியோலாம் போட்டிருக்கோம். கொஞ்ச நாள் நிறைய வீடியோ அப்லோட் பண்ணோம். இன்னும் அடுத்த வீடியோ சீக்கிரமாக வந்துடும். அதனால் இந்த வீடியோ பார்த்து அடுத்த செகண்டே நீங்கள் அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அப்புறம் அதுலேயும் ஒரு வீடியோ போயிடும், அதையும் நீங்கள் பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா, எப்படி என்னன்னா ஃப்ராங்க் நடந்தது. இல்லைன்னா ஒன்றுமே இல்லைன்னா எது வீடியோ போகிறேன்னு நினைக்கிறீங்க. நீங்கள் பாருங்கள், முழுசாக பார்த்துட்டு அப்புறம் உங்களுக்கு எது பிடிச்சிருந்து எது பிடிக்கலன்னு கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து பாட்டு மாதிரி இது பண்ணுறோம், நானே ஃப்ரெண்டும். பார்த்தீங்களா, நான் பாட்டு மாதிரி தான் அடித்தேன். ஆனால் அந்த புல்லட்லேயும் செத்து போனேன். அந்தளவுக்கு ஆப்போனன்ட் டீமு மொக்கையாக இருக்கும் போல். ஆனால் நாங்கள் 2 மேட்ச்சு சேர்த்து நாங்கள் கட் பண்ணி போட்டிருக்கோம். இதுவே வீடியோ கொஞ்சம் லாங்காக போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் ஷார்ட்டாக போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் குவாலிட்டி கூட நாங்கள் கம்மியாக தான் வைக்கிறோம். அதனால் 360 போகுதுன்னு நினைக்கிறேன். அது கிளியராக தான் இருக்கும். அப்படி கிளியராக இல்லைன்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வாட்டி உங்களுக்கு நான் அந்த வீடியோ கிளியராக போடுறேன், ஓகேவா? இப்போ வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு முன்னாடி போகிறேன், என் ஃப்ரெண்டு முன்னாடி போகிறேன், நான் பின்னாடி வரேன்னு சொன்னான். அவன் வந்து ஜிஇடின்னு வச்சுருக்கான், நான் யூஎஸ் எடுத்துட்டேன். அவன் ஸ்டார்டிங்கில் என்ன தெரியாம பண்ணால், நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோன்னு தெரியாமலே ஜிஇடின்னு எடுத்துட்டு வேகமாக ஓடுறான். அவன் 999 அப்புறம் தான் சொல்கிறேன், டே நம்ம ப்ராங்க் பண்ண போகிறோம்டா அப்படின்னு. அதுமாதிரி உங்களுக்கு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பாட்டில் எப்பவுமே இந்த வண்டியில் முட்டின்னு குச்சின்னு இருக்கும். நாங்களும் முட்டின்னு குச்சின்னு இருந்தோம். எனிமி வந்து போடுவான். நாங்களும் பார்த்துன்னு இருக்கிறோம். என் ஃப்ரெண்டு பாருங்க, பாட்டு மாதிரி பண்ண சொன்னால் அப்படியே அங்கே எங்கேயும் எகிரி குச்சின்னு. அட பாவி பசங்களா, எங்களை நிம்மதியே ஏதோ பண்ண விட மாட்டேங்களடா. எனிமி அவனுங்களே நம்ம டீம்மேட்டு ஜோக்கர் மண்டியை ஒருத்தன் தருகிறான், அவனே போட்டான். அப்புறம் நம்ம எப்படி போட முடியும்? இப்போ 3ஆவது வாட்டி மறுபடியும் நாங்கள் அதே மாதிரி தான் போட போகிறோம். கடைசி நேரத்தில் வந்து நம்ம வந்து கன் எடுக்கலாம் அப்படின்னு எங்களுக்கு ஒரு பிளானு. அதனால அது ஊரில் நம்ம வந்து ஒரு பாட்டு மாதிரி கொஞ்சமாவது பாட்டு மாதிரி நடிக்கணும் அப்படின்னு நாங்கள் பிளான் பண்ணியிருந்தோம். நாங்கள் 2 பேரும் பாட்டு மாதிரி நடிக்கிறோம். டீம்மேட் சுத்தமாக விட மாட்டோம். போடு எல்லாரும் எச்சாட்டு அந்த ஜோக்கர் மண்டியை போகலாம். எதிர் டீமில் ஒரு 2 பாட்டு இருக்குல்ல, அதனால் அது 2 பாட்டு போட்டு மிச்சம் 2 பிளேயர் இருக்கிறாங்க, அவனை போட்டுடுறோம். இந்த மேட்ச் தான் சரியான காமெடியாக இருக்கும் பாருங்களேன். நான் போயிட்டு அடிப்பேன். போடு அடி. நான் போய் டின்ன போய் சுட்டுன்னு பாட்டு கூட அது மாதிரி சுடாது போல். ஃபஸ்ட்டு நானே பிளேயர் சுற்றுட்டாங்க. இப்போ நானே ஃப்ரெண்டு மட்டும்தான் இருக்கிறோம். நாங்கள் 2 பேரும் போடுறோம். என் ஃப்ரெண்டு பாட்டு மாதிரி நான் சுற்றுறான், எகிரி குதிக்கிறான். அவனுக்கு அவ்வளோ வரவே இல்லை. நான் தெரியாமல் கார் நெஞ்சிட்டு கூட எடுத்துட்டேன். அதுவும் நான் எடுக்கல, அது வந்துச்சு. அவன் என்ன பண்ணிட்டா போய் மறைஞ்சினானா. அப்புறம் பாட்டு மாதிரி நடிக்க சொன்னேன். அவனும் பாட்டு மாதிரி நடித்தான். டக்குன்னு அடிப்பான், டக்குன்னு கையில் AW எடுப்பான், அவ்வளோதான். பட்டாபால் போட்டானுங்கடா. இனிமேல் தான் இன்னும் காமெடியான இதெல்லாம் வரப்போகுது. அதனால எல்லாரும் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதில் என்னன்னு கேட்டால், இதுலேயும் யூஎஸ்பி தான். ஆனால் இதுதான் ரொம்ப காமெடியாக இருக்கும். போன அடுத்த செகண்டே டபால் எங்களை போட்டு போயினே இருப்பானுங்க. நீங்கள் பாருங்களேன். அதே மாதிரி நம்ம FFCSல எமௌண்ட்டு தந்தாங்க. நிறைய பேர் எமௌண்ட்டு தரலான்னு காண்டில் இருப்பாங்க. அதாவது தந்துட்டாங்க. காலையில் ஒரு 10 மணி இருக்கும்.
அப்போ வந்து நம்ம எஃப்எஃப்சி நம்ம ஃப்ரீ ஃபயர்லேயே வந்து எஃப்எஃப்சிஎஸ் ஈவெண்ட்டில் வந்து அதிலே கீழே குத்துட்டாங்க. அது சில பேர் பார்க்கவே இல்லை, நிறைய பேருக்கு தெரியாது. அதனால இந்த வீடியோ பார்த்தோம், மறக்காமல் அதை போய் பார்த்துட்டு கிளைம் பண்ணுறாங்க. ஓகேவா? இப்போ நாங்கள் போடுவோம். நான் எனிமையை தாண்டி ஓடுறேன். என் ஃப்ரெண்டை முடிச்சிடுறான். அவன் பாட்டு மாதிரி அவனுக்கு நடிக்க வரல. அவன் பாட்டு மாதிரி நடிக்க சொன்னால் பாட்டு மாதிரி நடிக்க மாட்டான் பாருங்க. இப்போ எங்களுக்கு சரியான காண்டாயிடுமா, நாங்கள் எல்லாம் 2 பேரும் கன் எடுத்துப்போம். கன் எடுத்துக்குன்னு நம்ம டீம்மேட் ஒருத்தர் நாக் பண்ணிட்டு அங்கே ஒரே ஒரு எனிமி இருப்பானா, சரி பாட்டு மாதிரி நடித்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவோம். பார்த்தா அந்த பொண்ணை போட்டுரும். அடே எங்களுக்கு கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்கடான்னு சொல்லிட்டு, சரி அடுத்த மேட்ச் நம்ம கை பிள்ளைய நம்ம காட்ட வேண்டிய நேரம் வந்துச்சு. எட்ரா கண்ணை எடு M187. அடுத்தது M187 எடுத்துட்டு நம்ம எப்பவுமே எக்ஸாமைட் எடுத்துடணும். ஏன்னா எக்ஸாமைட் நம்ம ஸ்கின்னர்கள்ல ஃப்ரீயாக கொடுத்தாங்க. அப்புறம் M187 கவலைப்படாமல யூஸ் பண்ணாமல் இருக்கக்கூடாதுல்ல. இப்போ நம்ம வந்து இப்போ போவோம். போனவொடனே டமால் ஹெட்ஷாட் விட்டுலாம், மேட்ச் முடிஞ்சிடும். இருபதுல நாங்கள் பண்ணது செகண்ட் மேட்ச் தான் சரியான ஃபன்னாக இருக்கும். AWM ஃபன் மேட்ச்சு. நாங்கள் வந்து என்ன பண்ணோம், ஸ்டார்டிங் வந்து நூப் மாதிரி இது பண்ணுவோம். நூப் மாதிரி இது பண்ணிட்டு செகண்ட் மேட்ச் வந்து இது பண்ணோம். போடு மாவன ஹெட்ஷாட் வந்துது. எப்படி ஒன்று போடு அட்டாங்க எவன்டாங்க ஓவா. என் ஃப்ரெண்டு போய் எல்லாரையும் போட்டு வந்துடுறான். எனக்கு இல்லே தர மாட்டான். போடு அதுப்போ அனுப்பிங்க ப்ரோ. எப்படி ப்ரோ இந்த கன்ஸு க்ளோவ் ஸ்கின் வாங்கினீங்க? ஆமாம், நான் க்ளோவ் ஸ்கின்னை வாங்கிட்டேன். அதுவும் எதுக்கு தெரியுமா வாங்கினேன்னா, நான் வந்து ஃப்ரெண்டுக்கு வந்து அழகாக கிஃப்ட் பண்ணலான்னு அவன் ரொம்ப நாளாக கேட்டிருந்தான். என் வீடியோ சேனல்லாம் கூட நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். அவங்களுக்கு அதனால் ஷேர் பண்ணியிருந்தேன்னு சொல்லிட்டு அவனுக்கு நான் கிஃப்ட் பண்ணதுக்காக மொத்தம் 2 பேர் கிஃப்ட் பண்ணேன். அதில் வந்து என் ஃப்ரெண்டு ஒருத்தன் வந்து யூடியூப்பில் என்னை காண்டாக்ட் பண்ணான். அது மூலிமா அவனுக்கு அழகாக கொடுத்தேன். அதனால தான் எனக்கு நான் டாப்அப் பண்ணும்போது எனக்கு அன்னைக்கு தான் க்ளோவ் ஸ்கின் வந்தது. அதேமாதிரி நாங்கள் எங்கள் டீம்மேட்டு அதேமாதிரி நாங்கள் வந்து ஒரு ஸ்குவாடு ஆட்டோ மேட்ச்சில் வரவங்க எல்லாரும் க்ளோவ் ஸ்கின் வச்சுருக்குறாங்க. இப்போல்லாம் அது நிறைய வாங்கிட்டாங்கன்னா அது ரொம்ப அழகாக இருக்குது. நாங்களே வாங்கிட்டோம். இதுதான் அடுத்த வீடியோ. நாங்கள் வந்து 2க்கு அப்புறம் தான் போட்டோம். நான் ஃபஸ்ட்டு 2 காமெடியாகவே இல்லை. இது சரியான காமெடி. நாங்கள் போவோம், ஃபேமிலி சுற்று அடிப்போம், போடுவோம் டமால் 2 பேருமே டேஃப்டியில் ஒரு ஹெட்ஷாட் வைப்பான். அவ்வளோதான். இருக்குது நம்ம டிஜே ஆடம் தான். நம்ம டிஜே ஆடம் போடு அடி. நம்ம டிஜே மேடம்க்கு ஒரு லைக்கு போட்டு ஜாலியாக வரேன். நம்ம டிஜே ஆடம்லாம் கூட வாங்கிட்டு இருக்காரு. அவருக்கு இது அவர் ஸ்கின்லாம் கூட இருக்குது பார்த்தீங்களா, லூட் பாக்ஸ் ஸ்கின். அவர் கூட டாப் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ இந்த மேட்ச் வந்து நாங்கள் என்ன ஃப்ராங்க் தெரியுமா, AWM ஃப்ராங்க் பண்ணலாம்னு நினச்சோம். என் ஃப்ரெண்டு AWM வாங்கிட்டான். நானாக பண்ணிட்டேன், மறந்துட்டு எப்போவுமே நான் எடுக்கிற கண்ணே பார்த்து டக்குன்னு எடுத்துட்டேன். அப்புறம் நான் அவனுக்கு ஷார்ட் கன்னை போட்டு அவன் எனக்கு AWM தந்தான் பாருங்க. அப்புறம் தான் இருக்குது ஹெட்செட்டாக உள்ளோம். இப்போ அப்படியே பரப்பானுங்க AWM டாஸ்க். இது வந்து ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் ஃப்ராங்க் பண்ணுவேன். எவ்வளோ தான் ஃப்ராங்கே பண்ணுறது, கொஞ்சம் ஒன் டாப் அடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் வந்து AWM வச்சுப்பேன். அவனும் AWM. இதில் மறந்து 2 AWM வச்சுருப்போம் ஸ்விட்ச் பண்ணி அடிக்கிறதுக்கு. போடு சரியான ஹெட்ஷாட் வந்தது. நம்ம டிஜே ஆடம் பாவம், அவர் ரிவ்யூ பண்ணனா அவர் கோவப்படுவார். அட்டாடே ஒரு இடத்துல நில்றா, எங்கடா ஓடு பாடி ஷர்ட் போட்டுச்சு அவருக்கு. போடு ஒரு மண்டை அப்படி போடு. சும்மா ஹெட்ஷாட்டாக வாங்கி கட்டிக்கிறானுங்க. நம்மளும் எவ்வளோ நேரம் தான், நீங்களே சொல்லுங்களேன். உங்கள் கையில் கன்று இருந்தோம், நீ என்ன பண்ணுற கன் இல்லாத மாதிரி நடிடா. நீங்கள் எப்போனா ஒரு வாட்டி பண்ணல. அந்த பாட்டு தான் எப்படி தான் நடிக்குதுன்னு தெரில. அந்த பாட்டெல்லாம் அதை பார்த்தா சரியான காமெடியாக வரும். இந்த பாட்டு பாருங்க. நான் வந்து கில் எடுக்கல, ஏன்னா என் ஃப்ரெண்டு வந்து எடுக்கிறேன்னா அவன் ஓடி வந்து 150 டேமேஜ் கொடுத்தா. பின்னாடி நம்ம டிஜே ஆடம் கில் எடுத்துட்டாரு. சரிட்டு நம்ம டீம்மேட் தானேன்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்டு அவ்வளோ கோவப்படல. இப்போ 2மே AWM எடுத்துட்டு சும்மா ஸ்விட்ச் பண்ணி அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே 2 AWM எடுத்துக்கிட்டு கிளம்பு. போடா கை போடல எட்ரா இன்னைக்கு AWM டமால் டிமில் ஸோ மாற்றி அடிக்கிறோம். ஃப்ரீ ஃபயரை ஓட்ட போட்டுடுறோம். ஓகேவா?
நம்மளால ஃப்ரீ ஃபயர்லாம் ஓட்ட போட முடியாது. இப்போல்லாம் ஃப்ரீ ஃபயர் நிறைய பக் இருக்குது. அடாடே ஒருத்தவங்க மாட்ட மாட்டேங்களடா. ஒரு பாட்டு வருது, போடு மண்டையில் ஒன்று, அப்படி போடு. நம்ம ஃப்ரெண்டு மிஸ் பண்ணிட்டாரு, நம்ம ஃப்ரெண்டு கீழே இல்லைன்னு பார்த்தாரு. செவிடு போடு, எவனா மாட்டேனாடே. அங்கே ஒரு நாய்ப்பையன் ஒரு ஊக்காங்க எட்டி பார்த்துனதுதான். அவன் மண்டையை, அந்த கொரில்லா மண்டையை ஃபர்ஸ்ட் முதல்ல கட் பண்ணிடணும். ஐயோ, ஒருத்தர் கவர் எடுக்காமலே என் டீம்மேட் எப்படி ஓடுறான் பாருங்க. டே கிங்காங் மண்டையை போகுதுடா, அடிச்சுடுவான்டா. டே அவன் எட்டி அப்படி போடு. அவன் ஹெட்ஷாட் தப்பிச்சு. ஐயோ, ஹெட்ஷாட்லாம் செத்து போக மாட்டேன்னு நினச்சேன். பரவாயில்ல, அவன் யாருமே டேமேஜ் வாங்கிக்கிறான். அதனால் நான் அடித்த ஒரே புல்லட்டில் டம்மாலும் நாக் டவுனு. இன்னும் அந்த ஒரு கஞ்ச பையன் எங்கே இருக்கிறான்னு தெரில. அட நம்ம டீம்மேட் நாக் டவுன் ஆகிட்டான். அடி போடு. சும்மா ஒரு உட்கார விட்டாங்கப்பா அந்த பையன். ஏய் எப்படிடா நடிகிறா எட்டி பாரு, மண்டை சதுர விட்டுறேன். நம்ம அடடே ஓசியில் இருக்குதாண்டா. செவிடு நம்ம டிஜே ஆடம் தானே யாரு அப்பா. நம்ம ஃப்ரெண்டு ஜஸ்ட் லைஃப்ல நம்ம உயிரோடு இருந்தாரு. இல்லைன்னா அவர்கிட்ட அந்த 2 ஏடபிள்யூ கோயிந்தா விட்டுருவோம். அவனை ரிவ்யூ பண்ண வர சொன்னா நானும் போலான்னு இருந்தேன். அதுக்குள்ள நம்ம டிஜே ஆடம் போனதுனால நான் அவனை கில் எடுக்கலான்னு தான் பார்த்தேன். இருந்தாலும் நம்ம டேமேஜ் விட்டு அவன் கில் எடுத்துட்டான். இப்போதான் இன்னும் கொஞ்ச நேரம் தான். அப்புறம் பாருங்க, இந்த மேட்ச் வந்து சரியான காமெடியா இருக்கும். நான் ஒருத்தனை நாக் டவுன் பண்ணுவேன், ரிவ்யூ பண்ணி வச்சிடுவான். அவன் தான் க்ளோவில் சுற்றி போட்டுக்கின்னு அவன் சரியான காண்டாயிட்டுருவான். சரியான கோவம் வந்துடும். நம்ம பாட்டு மாதிரி நடிக்க விட்டா அது மேலே நம்மளை கதற விடுறானுங்களேடா கைப்புள்ள. இதுக்கு மேலே எதனா பண்ணீங்கன்னா அவ்வளோதான். ஓகேவா? அடடே இந்த ஃப்ரீ ஃபயரில் மெசேஜ் வந்துக்குது. டே மண்டையை காட்டுறா. இப்போதான் அவன் மண்டையை காட்டுவான். டபால்னு ஒரு ஹெட்ஷாட்டுல அப்பா அவனை கில் எடுக்க போகலாம். சரி அவனும் வரான், அவனை போகலான்னு சொல்லிட்டு பார்த்தா இந்த ஒரு ஊக்காங்க மண்டி எழுதுறானே. அவன் பண்ண கேடியால தான் எனக்கு ரொம்ப காண்டாயிடுச்சு. ஒரே ஓட்டம் ஓடி போய் கஷ்டப்பட்டு ஹெட்ஷாட் அடிச்சு வச்சுருவேன் ரிவ்யூ பண்ணுறான். எனக்கு அவனை பார்த்து அடப்பா லைட்டாக மேலே பக்கத்துல நைஸாக கீழே போயிட்டாரா. ஃப்ரெண்டுலாம் அடையிது கில்லுடா கில்லு முக்கியமில்ல போடு. ஏன்கிட்ட இருந்தாடா தப்பிக்கிற நீ மாட்டினேன். நான் அசால்ட்டா உனக்கு கில்ல தப்புனா உன் டீம்மேட் ஒன்று ரிவ்யூ பண்ணிட்டு கூட்டின்னு போயிடுவானா விட்டுருவானா. நான் எங்கள் டிஜே மேடம் இருக்கிறாரு, எங்கள் டீம்மேட் இருக்கிறாரு. இங்கே ஒரு பாட்டு இருக்குமே எங்கன்னு பார்த்தா அடப்பா க்ளோவில் போய் முட்டின்னு இருக்குது. நம்ம கேமிங் கேமர்ஸ் எல்லாம் அவர் தான். நம்ம 2 பேரும் தான், 2 அண்டர் கேடி 2 பேரும் பேர் ஒரே மாதிரி இருக்கும். யாரும் அவ்வளோ கவனிச்சிக்க மாட்டீங்க. சில பேர் கவனிச்சு யாரு கேமிங் கேமர்ஸ் இது 2 பேரும் ஒரே மாதிரி பேர் வச்சிருக்கீங்கன்னு கேட்டுருப்பீங்க. நாங்கள் 2 பேரும் ஒரே பேர் தான், 2 பேரும் கேமிங் கேமர்ஸோட சேனல் தான். அதனால இங்கே யாரும் கன்ஃபியூஸ் ஆகிறது. நான் வந்து கேமிங் கேமர்ஸ் 2.0 வீடியோ போடுவேன், கேமிங் கேமர்ஸில் வீடியோ போடுவேன். நாங்கள் 2 பேரும் எதில் வேணால் வீடியோ போடுவோம். போடு நம்ம டிஜே ஆடமுக்கு இது போடு, சப்போர்ட் போடு. சப்போர்ட் இல்லை என்னது சீரப் டிஜே ஆடம் டிஜே ஆடம் சேவ் போகிறேன். ஐயோ டீம்மேட் போகிறான் கூப்பிட்றான். இருவா கைப்புள்ள வரத்துக்குள்ளே ஓடிடுவீங்களா. அதான் எவன்டாங்க அவனை புஸ்குன்னு க்ளோவில் போட்டுருந்தேன். தலைவரை ஊக்காங்க டேமேஜ் வாங்கிக்கணும் ஓட்டிடா. உன்னை நான் தேடி வரணுமேடா. எங்கடா போறீங்க? டே நான் போகிறதுக்குள்ளே எப்படின்னா அச்சிடுங்க போலியா. போடு அடடே சரியான காண்டா இருக்குது. நம்ம இந்த ஒரு கில்ல எடுக்க விட மாட்டான். ஏன் நான் புஷி போட்டுன்னு வரத? நானே புஷி போட்டுன்னு வர்றேன்னா எனக்கு தெரியாமல் போச்சு. நம்ம ஃப்ரெண்டு புஷி போட்டுன்னு வர்றாரு. போடு க்ளோவில் பூண்டு வராது. சரியா நாக்கிறா இருப்பான் போலியா. சரி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறவங்க கேமிங் கேமர் செஷன் 2.0. பாய்